இன்றைக்கும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். இந்த ஆண்டில் கடைசி மாதத்தில் கடைசி நாளில் உங்களை பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் நம்ம மேலே அதிகமாக இருக்கிறதுனால நம்மளை சுற்றி நடந்த எல்லா தீமைகள் நடுவிலையும் தேவன் நல்லவராக இருந்து அவருடைய நன்மையை பார்க்கும்படி நம்மளுக்கு உதவி செய்திருக்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மளை கைவிடாத தேவன். மார்க் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். இயேசு உங்க கூடவே இருந்து உங்கள் மூலமாக உறுதிப்படுத்துவார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் உங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் போகிறீங்களோ, எங்கெல்லாம் புறப்பட்டு போகிறீங்களோ, அந்த இடத்துல தேவன் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அவர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணினார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. பிரசங்கம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா, லிவிங் a life according to the word of God. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரம் வாழ்கிற வாழ்க்கை தான் பிரசங்கம் பண்ணுகிறது என்று அர்த்தம். Preaching is a lifestyle. பிரசங்கம் பண்ணுகிறது என்பது ஒரு வாழ்க்கை முறை. அப்ப தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி நம்ம வாழும்பொழுது இயேசு கிறிஸ்து உங்களோடு கூடவே இருக்கிறார். உங்களோடு கூட இருந்து அவருடைய கிரியைகளை அவர் நடப்பிக்கிறார். உங்க கூட அவர் இருந்தாலுமே செய்கிற கிரியைகள் எல்லாம் அவருடைய கிரியைகளாய் இருக்கிறது. அவருடைய கிரியையை எப்படி செய்கிறார்னா, உங்களை கொண்டு செய்கிறார். ஆண்டவர் உங்கள் மூலமாக தேவனுடைய கிரியை செய்கிறார். உங்கள் மூலம் தேவனுடைய கிரியையை நடப்பிக்கும் பொழுது தேவனுடைய வசனம் உண்மை அப்படின்றத அவர் நிரூபிக்கிறார், உறுதிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்திருக்கிறார். நம்ம ரியலைஸ் பண்ணியிருக்கிறோமோ இல்லையோ, நம்ம உணர்ந்திருக்கிறோமோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவன் நம்மளோடு கூட இருந்து அவருடைய கிரியை நம் மூலமாக நடப்பித்து அவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகள், ஒன்றும் தவறி போகாத வார்த்தைகள் அப்படின்றத நிமிஷத்துக்கு நிமிஷம் ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார், நிரூபித்திருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு மட்டும் கிடையாது, வருகிற நாட்களிலும், புதிய ஆண்டிலும், புதிய மாதங்களிலும், புதிய நாட்களிலும் தேவன் உங்களோட கூட இருந்து அவருடைய வார்த்தையை உங்கள் மூலம் நிரூபித்து அவருடைய அதிசயமான காரியங்கள் உங்களை கொண்டு அவர் செய்ய போகிறார். ஆகவே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதுவரையும் நம்மை நடத்தின தேவன் இனியும் நம்மை நடத்த போதுமானவர், வல்லவர், நல்லவராக இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தினவர் வருகிற ஆண்டிலும் நம்மை பத்திரமாக, அதிசயமாக, அற்புத விதமாய் நடத்தி தேவனுடைய மகத்துவத்தை பார்க்கும்படிக்கு நம்மளுக்கு உதவி செய்வார். இயேசு உங்களுடனே கூட உள்ளார். See you next year. God bless you.